வணக்கம். எம்ஜிஆர் ஜான்சன். வணக்கம். வணக்கம் வணக்கம். உங்களை வந்து எம்ஜிஆர் ஜான்சன் தானே எல்லாரும் கூப்பிடுவாங்க. அது எப்படி எம்ஜிஆர் ஜான்சன் வந்தது? சின்ன வயசுலேருந்தே நான் அவர் மேலே ஒரு பற்றுதல். அவர் திரைப்படங்களை பார்க்கும்போதும் அவருடைய சில வார்த்தைகள் வந்து குடிக்காம உள்ளதுகள், அதுக்கு ஒரு முன்னேற்ற வழிகள் உள்ள பாதையில் எப்படி போகணுங்கிற கருத்துக்கள். இப்போ அவருடைய கருத்துக்கள்னால அது சரியா திரும்ப படத்துக்கு எழுதி கொடுத்த கதாசிரியர்கள் வந்து இவருக்கு ஏத்தாப்ப அந்த கருத்துக்கள் கொடுத்து அதை மக்கள் ஏற்றுக்கிடுவாங்க அப்படின்னா அந்த கருத்துக்கு அவர் நடிச்சாரு. அதை நாங்களும் ஏற்றுக்கிட்டோம். அந்த வழியில் நம்ம நடக்கணும். அந்த கொள்கை உங்களுக்கு பிடிக்குது? கொள்கை அவருடைய கொள்கை பாடல்கள்ல ஒரு பெரிய வாழ்வியல் இருக்கு இல்லையா? ஒரு தத்துவம் இருக்கு. அதன் அடிப்படையில் வாழும்போது மிகுந்த ஒரு சமுதாய பணியை ஆற்றக்கூடிய ஒரு தெளிவும் ஒரு தன்னம்பிக்கையும் ஒரு நம்மளுக்கு தன்மைக்கு வந்து ஒரு பெரிய அளவு நம்மளுக்கு மனசுல ஏற்படும். இல்ல, சின்ன வயசுல நீங்க கிராமத்துல நாடகங்கள்லாம் நடிச்சிருக்கேன். அடைக்கலாரத்துல கேவிகே ஆனந்தன் எங்க மாமன் பையன் தான். அவங்க தான் நான் 3ஆம் கிளாஸ் வரை படிக்கிறது என்கிட்ட வந்து நீ இந்த நாடகத்தில் நடி, இந்த கேரக்டருக்கு நீ கரெக்டா இருக்குன்னு சொன்னாங்க. அப்ப நான் எழுத படிக்க தெரியாத வச்சா நான் எப்படி அதுல நடிக்க முடியும் கேட்கப்போ, இல்ல உன்னுடைய திறமை இருக்கு, அது எனக்கு தெரியுது, உங்ககிட்ட திறமை இருக்கிறது எனக்கு தெரியுது, நீ இந்த பாகத்துல நடின்னு ஒரு நோட்டை கொண்டு தந்தாங்க. ஆனா அவங்க என் மேல வச்ச நம்பிக்கைய அப்ப நம்ம மேல அவங்க நம்பிக்கை வச்சிருக்காங்க. அவங்களுடைய நம்பிக்கை நான் இழக்காத அளவுக்கு நான் அதை சிறப்பா செஞ்சு முடிச்சேன். அது மாதிரி எத்தனை நாடகங்கள் நடிச்சிருப்பீங்க? ஒரு 9 நாடகம் நடிச்சேன். பரவாயில்ல. அந்த நாடகங்கள்ல ஏதாவது காட்சிகள் நினைவுக்கு வருதா? அது நான் தனிமையில இருக்கும்போது அந்த காட்சிகள்லாம் நினைச்சது உண்டு. ஒரு எத்தனையோ வசனங்கள் மச்சான் எழுதிருந்திருக்காங்க, நான் நடிச்சிருக்கேன். ஆனா நிறையவரால நான் இந்த கேரக்டர் நீங்க கரெக்டா செஞ்சீங்க அப்படின்னா என்ன வாழ்த்திருக்காங்க. அதுல என்ன நினைப்போம், அந்த ஆட்களும் இருக்காங்க. அடைக்கலாரத்துல காமெடி கேரக்டர் தான் காமெடி கேரக்டர் தான் நடிப்பேன். அதுல ஒரு வசனம் சொல்லுங்க பாப்போம். காமெடி கேரக்டர்லன்னா அப்போ நாங்கள் வந்து அந்த காலத்தில் ஆம்பளை தான் பொம்பளை வேஷம் போடுறது. சரி. அப்போ நான் ஒரு பெண்ணை லவ் பண்ணும்போது எனக்கு பிடிக்கல அப்படி சொல்லும்போது அதுக்கு ஏத்தாப்ப மச்சான் ஒரு வசனம் எழுதிருந்தாங்க. பொன்னி உன்னை எண்ணி எத்தனை நாள் அடிச்சேன் தண்ணி, உன்னை நேரில் பார்த்ததும் என் மனம் பின்னி ஓ மேல பறந்துட்டே பொன்னி. அப்படி ஒரு சில பல காமெடிகளும் உண்டு. பொன்னி நடிச்சது யாரு? அது சிப்சன். ஓ சரி. அவங்க இறந்துட்டாங்க பையன் சிறு வயசுல. அவங்க தான் அந்த கேரக்டர் நடிச்சது. அவங்க அப்பா எம்சிஎஸ் நாதன் தான். அவங்க பெரிய நடிகர். அவர் பெரிய நடிகர். நான் அவர்கிட்ட இருந்தும் நான் அவங்க நடிக்கும் போது மேடையில கீழே இருந்து பார்த்திருக்கேன். இவங்கள போல நம்ம காமெடி பண்ணணும்னு நான் நினைச்சது உண்டு. ஆனா நான் அவங்க கூட நடிச்சிட்டேன். நானும் பார்த்திருக்கேன். ரொம்ப பிரமிப்பா இருக்கும் அவங்க ஆக்டெல்லாம் வந்து ரொம்ப. டிஎஸ் பாளையா மாதிரி. டிஎஸ் பாளையா, சின்ன பாளையா. ஆமா ஆமா. இப்போ விவேக சின்ன கலைவாரன்னு சொன்ன மாதிரி அடைக்கலத்துல சூசனாத வருது சின்ன பாளையா. அடைக்கலாவரம் பெரிய கலை ஞானம் கலைப்புறம். பழைய காலத்துல எல்லாம் சிலம்பலாட்டு, சுருள்வாள் வச்சு மான் கொம்பு சண்டை, ஒரு கல்யாண பங்கன் நடந்தாலே சிலம்பலாட்டு, மான் சண்டை, சுருள்வாள் வச்சு முளைப்பாரி எடுப்பாங்க. அதெல்லாம் ஒருபாடு அந்த காலத்துல இருந்து இப்ப அந்த பாரம்பரியம் கொஞ்சம் கொஞ்சமா அழிஞ்சு போயிட்டு. ஆமா, அதையும் பழைய காரியம் அதுவும் மறைஞ்சு போயிட்டு மக்களுடைய எண்ணங்களும் பாச உணர்வுகளும் சொந்த பந்தங்களும் குறைஞ்சிக்கிட்டே போகுது. இல்லை, அந்த காலத்தில் இருந்த அந்த வாழ்வியலுக்கும் இப்போ இருக்க வாழ்வியலுக்கும் எப்படி வித்தியாசம் இருக்கு? அந்த காலத்துல உள்ள வாழ்வியல் வந்து குடும்ப உணர்வோட அந்த வாழ்வியல் ஒரு வெற்றி பாதையிலே போயிட்டு இருந்து. இப்போ எதை எடுத்தாலும் தடங்கள். நான் வெளியே போகும்போது இப்போ என் கூட பிறந்த தம்பி இங்க வந்தாலே என் மகன் எம்மா இந்த ஆளு அண்ணானான்னு கேட்காங்க. அந்த கேப் அதிகமாயிட்டு. இப்ப இது யாருன்னு கேட்டுட்டு எல்லாரும் சித்தப்பானவர் தான் இப்ப காலத்துல சித்தப்பாங்க. அந்த காலத்துல நடக்க பழகச்சிலே நம்மளும் வந்து அப்பா கூட பிறந்த தம்பி தான் நம்மள அதிகம் தூக்கி சமந்திருப்பாங்க. இப்ப நான் கூட நான் சமக்கட்டேன். ஐயோ நம்ம அண்ணனுக்கு பிள்ளை குழந்தை பிறந்திருக்கு தூக்கி அவங்க தான் நிறைய எங்க அப்பாவோட சித்தப்பா மாதிரி தான் என்ன சமந்திருப்பாங்க. ஆனா ஒரு தவப்பனை நம்ம சிறிது மறந்தாலும் சித்தப்பா மாதிரி என்னைக்கும் மறக்க கூடாது. அந்த பாசமும் நேசமும் அப்ப அதிகமா இருந்து. இப்ப பாசம் நேசமும் இல்ல. உலக அறிவியல் அது இதுங்காங்க, அதெல்லாம் அழிவுக்குரியது. நான் சொல்றது அறிவுக்குள்ளதுதான். அதெல்லாம் பெரிய விஞ்ஞானிகள் அது வந்துட்டு இது வந்துட்டுங்க, அதெல்லாம் நிரந்தரம் இல்லை. பாசம் உணர்வுகள் என்னை கட்டாயிட்டோ எல்லாமே போயிட்டு. குடும்ப உறவு இப்போ வந்து பழைய மாதிரி இல்லை. இல்ல குடும்ப உணர்வுகளே இல்லை. அந்த காலத்துல ஒரு சித்தப்பா பையன் பெரியப்பா பையன் கல்யாணம் ஒரு வாரத்துக்கு முன்னாடி சாப்பாடு போடுவாங்க. இப்போ ஒரு கல்யாணம் விட்டோயே நீ பெரியப்பாட்டுல கல்யாணம் நடக்க நீங்க போகலையா? இல்ல நாங்க பேச்சு கிடையாது, நாங்க இங்க போக மாட்டோம், அதெல்லாம் நாங்க சண்டை. அப்படியே குடும்ப பாசங்களும் இப்படியே போனா எப்படி இருக்கும்? இப்படியே போனா என்ன, இனி இப்படியே போனாச்சுன்னா யூதாச காலம் மாதிரிதான் இருக்கும். அந்த காட்டி கொடுக்குற யூதாசுடைய காலங்கள் மாதிரிதான்.
இல்லை அடைக்கலாவரத்துக்குன்னு ஒரு தனித்தன்மை இருக்குல்ல. தனித்தன்மை. இல்லை ஆரம்ப காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே குடிசை வீடுகள் அதிகமாக, வீடுகள் தான் அதிகம். இப்போ எல்லாமே மாடி வீடுகள் அதிகம். பனைத்து தொழில் எங்களுக்கு கடவுளுக்கு அப்புறம் எங்களுக்கு தெய்வ தொழில் வழிபாடு வந்து பனைத்து தொழில். அந்த தொழில் வச்சு உள்ள முன்னேற்றம். இன்னைக்கு உன் பையன் எங்க இருக்கான், புலவினர்ல வேலை செய்யறான், சமூகத்துல வேலை செய்யறான். கொஞ்ச நாள் கழிச்சு போய் உன் பையன் எங்க இருக்கான், சென்னையில இருக்கான், கோயம்புத்தூர்ல இருக்கான். கொஞ்ச நாள் கழிச்சு போய் இப்ப எங்க இருக்கான், பாம்பேல இருக்கான், ஆந்திராவில இருக்கான், கேரளா இருக்கான். கொஞ்ச நாள் கழிச்சு போய் இப்போ உன் பையன் எங்க இருக்கான், துபாயில இருக்கான், அமெரிக்காவில இருக்கான், பாகிஸ்தான்ல இருக்கான், லண்டன்ல இருக்கான்னு எங்க ஊர் சரியான வளர்ச்சி. முந்தி ஒரு ஆஸ்பத்திரிக்கு போனாலே நாங்க குதிரை வண்டி பிடிச்சு போனோம். இப்போ ஒரு வீட்டுக்கு ஒரு கார் எல்லாமே இருக்கு. ஆனா பழைய ஒற்றுமை இல்ல, பழைய ஒற்றுமைகள் இல்லை, எல்லாம் பிரிவினைகளாக வாழ்ந்து. இல்ல இப்போ ஒரு கிறிஸ்தவ வில்லேஜ் தானே. கிறிஸ்தவ வில்லேஜ். அதுல வந்து ஆன்மீக அடிப்படையில ஃபாதர்லாம் ரொம்ப போதனைகள்லாம் சொல்லுவாங்க. திருப்பலியில் வந்து ஒரு தெய்வீக வல்லமை இந்த கிராமத்துக்கு எப்பவும் உண்டு. ஆனால் அந்த அளவுக்கு ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகமாக இருக்கா, கம்மியாக இருக்கா? கம்மியாயிடுச்சு. நான் சொன்னேன், குடும்ப உணர்வுகள் இல்லை, ஒற்றுமை இல்லைங்கும் போதே ஆன்மீகத்தில் இப்போ கொஞ்சம் கம்மி தான். தெய்வ வழிபாட்டுக்கு அன்னைக்கு நாங்கள் ஞாயிற்றுக்கிழமை பூசைக்கு போயிட்டு வரும்போது கிறிஸ்துமஸ் பூசை மாதிரி இருந்து அந்த காலம். ஆமாம், இந்த காலம் கிறிஸ்துமஸ் பூசைக்கு போயிட்டு வரும்போது ஞாயிற்றுக்கிழமை பூசை மாதிரி தெரியும். ரொம்ப கம்மியாயிடுச்சு. வழிபாடுகள் கம்மி, மக்களோட எண்ணங்கள் எல்லாமே குறைவு தான். இல்லை அது வந்து எப்படி இதை மேம்படுத்துறதுக்கான எப்படி பண்ணலாம்? திரும்பவும் அதே இதை ஆன்மீகத்தை அந்த காலத்துல 80-70 வயசு வேற ஆளுக்கு இருந்தாங்க, அறிவுரை சொல்லி இருந்தாங்க. இப்ப தான் 45 வயசுல 60 வயசுல இருக்காங்களே, ஒரு ஆளுக்கு அறிவுரை சொல்றதுக்கு அளவுக்குள்ள ஆளுக்கு இல்ல. அறிவுரை சொன்னாலும் கேட்கக்கூடிய மனநிலை இல்லை. சரி, வந்து இளைஞர்கள் வந்து இப்போ அந்த காலத்து இளைஞர்கள் வந்து ஒற்றுமையா இருந்தாங்க. இப்போ ஒற்றுமையா இருக்காங்களா? இப்போ ஒற்றுமையா இருந்தாலுமே வழி நடத்துறதுக்குள்ள நல்ல ஆளுக்கு இல்லை. ஆனா ஒற்றுமை இல்லை, இளைஞர்கிட்ட ஒற்றுமை இல்லை. ஆனா வழி நடத்துறதுக்கு ஆளுக்கே இல்லை. அந்த காலத்துல ஒரு 10 இளைஞர்கள் இருந்தா 2 பேரும் பனைத்து தொழில் படிச்சா இல்ல நீ நம்படின்னு கூட்டு போய் எல்லாத்தையும் தொழில் கற்றுக் கொடுத்தாங்க. இன்னைக்கு 2 பேரும் ஒரு தொழிலை கற்றுக்கிட்டு அவனை நம்ம ஏன் கூப்பிடணும், இவனை நம்ம ஏன் கூப்பிடணும் அப்படின்னா அவங்களுக்குள்ள வேற்று பனைத்தொழில் வந்து இப்ப நாகரிக காலத்துல கம்மியாயிட்டு. அதையும் தாண்டி இளைஞர்கள் வந்து படிப்பில் பெரிய அளவில் அப்படியே முன்னோக்கி போயிட்டு இருக்காங்க. நல்ல பெரிய பதவிகளுக்கெல்லாம் வந்துட்டாங்க. பெரிய ஆச்சரியமான விஷயம். அந்த காலத்தில் ரொம்ப கம்மி தான். அடைக்கலாவரம் வந்து ஒரு முன்னேற்றத்துக்குள்ள சின்ன சிங்கப்பூர்னே சொல்லலாம். அந்த அளவுக்குடைய முன்னேற்றங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ அடைக்கலாவரத்தில் வந்து விரல் விட்டு எண்ணக்கூடியவங்க தான் ஆசிரியர்களாக இருந்தாங்க. இப்போ அதிகமாக ஆசிரியர்கள் வந்துட்டாங்க. அதுலேயும் நல்ல ஆசிரியர்கள் அதிகமாக பெற்றிருக்காங்க. நல்லா சமீபத்தில் யாரு ஒருத்தர் எங்க அண்ணன் தான், உங்க அண்ணன் பெரியப்பா பையன் தான். எங்க அண்ணனுக்கு நல்லா விருது பட்டம் கிடைச்சது. நாங்க எங்க குடும்பத்தார் சந்தோஷம் ஆடுறத விட ஊருக்காரங்க அத்தனை ஒட்டுமொத்தவரும் சந்தோஷம் அடைஞ்சாங்க. நல்லாசிரியர் அவருக்கு ஒரு சால சிறந்த பொறுப்பு தான், பதவி தான். அதை கௌரவிச்சதுல நாங்களும் மகிழ்ச்சி அடைகிறோம். அவருக்கு வந்து நல்ல படிப்புலையும் அவரும் கலை ஆர்வம் மிக்கவர். நாடகங்களும் அவரும் நாடகம் நடிச்சது உண்டு. இல்ல அந்த மாதிரி ஆளுகள் இருந்து இன்னும் கிராமத்தை முன்னேற்ற பாதையை கொண்டு செல்ல முடியலையா? அது கொண்டு செல்ல முடியும். அதை நீங்க எல்லாம் இருந்து நானா இருந்தா சொல்லு, அவங்க கேட்கணும்ல. இப்ப இவன் சொல்லி நம்ம ஏன் கேட்கறது? இந்த மாதிரிகள் இதுகள் மக்கள் மத்தியில் இறங்கும்போது இருந்துட்டு இருக்கு. இல்ல இதை வந்து ஒரு மனச்சோர்வுன்னு சொல்லாமா? எப்படி ஒரு நாகரிக முன்னேற்றத்துல வந்து ஒரு சோர்வுன்னு சொல்றதால எல்லாத்துக்குமே ஒரு முன்னேற்ற பாதையில போகணும் எண்ணங்கள் இருக்கும்போது பிறர் சில வார்த்தைகள் எதிர்க்கும் போது மனச்சோர்வா ஆக்கப்படுறாங்க. அப்ப நம்ம அந்த காரியத்துல தலையிடாண்டா அந்த மாதிரி ஆக்கப்படுறாங்க. ஆனா எல்லாத்துக்கும் நல்ல எண்ணங்கள் இருக்கு. அடைக்கலாவரத்தை இன்னொரு 10 வருஷத்துக்கு பிறகு எப்படி பார்க்கலாம்? இன்னொரு 10 வருஷத்துக்கு வளர்ச்சியில ஒரு முன்னேற்றம் வரும். நல்ல முன்னேற்றம் வரும். இப்ப கோயில் வழிபாடுகளை நம்ம கம்மி இருந்தாலும் அடைக்கலாத்துல இருந்து வெளியூர் மக்கள் வெளியே வாழ்ந்துட்டு தான் இருக்காங்க. சென்னை, நாரஞ்சேரி, திருத்தணி, நகரி, கோயம்புத்தூர் எல்லாருமே மாதா மேல ஒரு பற்றுதல் வச்சு தொழில் செஞ்சுட்டு இருக்கு. எல்லாருமே ஒரு முன்னேற்றம். இப்போ இந்தியாவில் எல்லா மாநிலத்திலுமே ஆளுக்கு இருக்காங்க. அதே போல நாடு எடுத்துக்கொண்டு போனாலும் எத்தனை நாட்டுகள் அடைக்கலாபுரம் வாழ் தமிழ்ச்சங்கனி கூட வச்சிருக்காங்க. ஆமா, பரவாயில்ல. நீங்க சிங்கப்பூர் தமிழ்ச்சங்கம்னு சொன்னோன்னா, சிங்கப்பூர்னு நினைவு சொன்னோன்னா, சிங்கப்பூர்ல இருக்கிற தமிழ்ச்சங்கமும் அடைக்கலாவத்துல தமிழ்ச்சங்கம் நினைக்கும் போது ஒரு பெரிய விஷயம் தான். தமிழுக்கு இங்கிருந்து புறப்படக்கூடிய ஒரு போர்ப்படை வீரர்கள் இருக்காங்க அப்படிங்கும்போது சந்தோஷம். சரி, உங்களுடைய பழைய நினைவுகளை பகிர்ந்துகிட்டதுக்கு நன்றி.
நீங்கள் தொடர்ந்து நல்லா இறைவனோட ஆசீர்வாதத்தில் இருக்கணும். நன்றி நன்றி. உங்களால் முடிஞ்ச அந்த இளைஞர்களை ஒற்றுமைப்படுத்தி அந்த தவறான பழக்க வழக்கங்கள் இருந்தால் அதையும் நீங்கள் பொஸ்கோ சபையில் இளைஞர்கள் ஒற்றுமையோட சில நல்ல காரியங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். ஒரு தெய்வீக அழைத்தல் உள்ள அந்த கிராமம், அடைக்கலாபுரம் கிராமம் இன்னும் அநேக நாடுகளுக்கு எட்டக்கூடிய புகழை அடையணும். அதுக்கு உங்களுடைய அந்த ஒற்றுமை உணர்வுங்கிறது இருக்குல்ல, அந்த உணர்வை சொல்கிறீங்க பார்த்தீங்களா, அதுதான் பெருசு. உணர்வோடு வாழ்கிறத விட உணர்வை சொல்கிறது பெருசு. ஏதோ நம்ம தலைமுறைகளில் சில பின்னடைவுகள் இருக்கும், ஆனால் அதையும் தாண்டி சாதிப்பாங்கிறத நம்புகிறோம். காட் பிளஸ் யூ, காட் பிளஸ் யூ, காட் பிளஸ் யூ.